ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். உருளைக்கிழங்கு இல்லாமல் பூரி மசாலா எப்படி பண்ணுறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயிற டைமில் ஒரு பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல நைஸ் பவுடராக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மண்சட்டி காஞ்சிச்சு. அதில் வந்து கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா சாட்டை பண்ணிடுங்க. சாட்டை பண்ணதுக்கப்புறமா தக்காளி, இதில் வந்து 2 சின்ன தக்காளி சேர்த்தா போதும். தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு வந்து தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கினா தான் தக்காளி வந்து நம்ம நல்லா மசிஞ்சு வரும். இல்லை அப்படின்னா சரியாக வந்து மசியாது. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சு நம்ம பொட்டுக்கடலை பொடி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம சேர்த்துட்டு மல்லித்தலை தூவி இறக்கணும். சூப்பரான மசாலா ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.